Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த நபர் போக்சோவில் சிக்கினார். கண்ணமங்கலத்தை சேர்ந்த மணி என்பவர் ஒதுக்குப்புறமான இடத்தில் இருந்த பட்டேலின சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டார். இதுகுறித்து அறிந்த சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் மணி பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் பாலியல் அத்துமீறல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் சிறுமிக்கு மயக்க ஊசி செலுத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக எழுந்த புகாரில் காவல் உதவி ஆய்வாளர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நுங்கம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 8 வயது சிறுமியை காவல் உதவி ஆய்வாளர் ராஜு என்பவர் தனது வீட்டில் அடைத்து வைத்து சிறுமிக்கு மயக்க ஊசி செலுத்தி பாலியல் தொல்லை கொடுத்ததாக சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்திருந்தனர். இந்த புகாரின் பேரில் ஆயுதப்படை காவல் உதவி ஆய்வாளர் ராஜு மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவலரே பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டுள்ளது தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாததை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். Taste the Daily.